Hi everyone, welcome to Study Icon. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நேற்று வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம், நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம், நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். சரி, இப்போது அதுலேயே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா, பேங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். ஓகே, ஃபைன். இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லோன் கொடுக்க போகிறோம். அந்த லோன் வந்துட்டு ரீபேமெண்ட் வரப்போகுது. ஓகே, சரி. இப்போது இந்த ரீபேமெண்ட் அப்படின்ற சொல்கிற போதே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் மந்த்து அவன் எவ்வளோ கட்டுவான், ஒரு 1000 rupees கட்டுறானா, அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பிரின்சிபல் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் கட்டும் பொழுது அவனுடைய பிரின்சிபல் எவ்வளோ கம்மியாகுது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கம்மியாகுது, இப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு ரீபேமெண்ட் ஷெட்யூல். சரிங்களா? ஓகே, இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், how principal is getting reduced and interest is getting reduced. ஏன்னா நிறையா லேமேன்லாம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, 30 lakhs லோன் வாங்கியிருக்கேன், நான் 30,000 கட்டுறேன், ஒரு 5 yearsக்கு கட்டுறேன்னு வைங்க. எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, 30,000 5 வருஷத்துக்கு கட்டினா 18 லட்சம் நான் கட்டிட்டேன், ஸோ அப்போது என்னுடைய லோனில் 12 லட்சம் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இது தப்பான கேல்குலேஷன். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்க கேல்குலேட் பண்ணணும், அது எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்த் ரீபேமெண்ட் 30,000 வருது இல்லையா, இந்த 30,000ல் பிரின்சிபல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு அது பிரிச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 27,000 பிரின்சிபல், 21,000 பிரின்சிபல் அப்படின்னா 9,000 இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இஎம்ஐயில் எப்படி வரும், இந்த 30 லட்சத்தில் 21,000 மட்டும்தான் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் அந்த 21,000க்கு வட்டி போடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு பிரின்சிபல் வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்குது இல்லையா? 30 lakhs லோன் எடுத்திருக்காரு, மாதம் மாதம் கட்டிகிட்டே வர்றாரு அப்படின்னா இந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிரின்சிபல் டிமினிஷ் ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகுங்க, இன்ட்ரெஸ்ட்டும் டிமினிஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிமினிஷிங் டைப்பு ரீபேமெண்ட் ஷெட்யூல். அதாவது மாதம் கம்மியாகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் 0 வந்துடும். ஓகேங்களா? ஃபைன். பிஃபோர் வி ஆர் கோயிங் டு த டாபிக், நான் சில ஷார்ட்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம நேற்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நேற்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா என்னென்னா, A = P × 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போது எனக்கு என்னென்னா, இந்த n அப்படின்றது வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எவ்வளோனே தெரியலைங்க. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னாச்சு, இன்ஃபினிட்டி. அதாவது எவ்வளோ நாள் நான் வந்து கட்ட போகிறேன்னு தெரில, இது வந்துட்டு லைக் n நம்பர் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி வருது. சரி, அப்போது நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஃபினிட்டியாக வரும்பொழுது P = AERT அப்படிம்பாங்க. சரிங்களா? வேர் ஈன்றது எக்ஸ்போனன்ட் ஃபேக்டர், இ அப்படிங்கிறது
என்ன சொல்கிறது, எக்ஸ்போனன்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.71728. இதுதான் வந்து எக்ஸ்போனன்ட் வேல்யூவோட எக்ஸ்போனன்ட் அப்படின்ற நம்பருடைய வேல்யூ. ஸோ உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா, ஓகேங்களா? ஏன்னா இதை வந்து கொஸ்டினில் கேட்டிருந்துருக்காங்க, சரிங்களா? when n approaches infinity, அதாவது எவ்வளோ நாள் நான் கட்ட போகிறேன்னே ஒரு லோன் தெரியல, அது வந்து இன்ஃபினிட்டி கட்டிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை பூரா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மாதம் தவணை கட்டுவீங்கன்னா இந்த இ வந்து உள்ளே வரும் உங்களுக்கு. ஏன்னா இ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி வேல்யூ, சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது வந்து ஒரு 1 மார்க்கு. சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 72 அப்படின்பாங்க. ரூல் ஆஃப் 72 இது என்ன ரூல் ஆஃப் 72னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நாம் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? அந்த லோன் வந்துட்டு 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்கோம். ஃபைன். இப்போது ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ், அதாவது அந்த லோனை நான் கட்டவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன், வாங்கினதோட சரி, ஒரு ரீபேமெண்ட் கூட பண்ணலை, நான் அப்படியே விட்டுட்டேன். ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் அமௌண்ட் வில் கெட் டபுள். அமௌண்ட் வந்து எப்படி வந்து எனக்கு டபுளாக வரும், சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 டிவைடட் பை 8, சரிங்களா? அதாவது 72 டிவைடட் பை 8. ஸோ அப்போது 9 இயர்ஸில் இந்த லோன் வந்துட்டு டபுள் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh வாங்கியிருக்கேன் அப்படின்னா 9 வருஷத்தில் இந்த லோன் வேல்யூ எவ்வளோங்க ஆகும்? 2 lakhs ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ரூல் ஆஃப் 72. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்மளுடைய லோன் வந்துட்டு டபுள் டைம் ஆகுது அப்படின்றத சொல்கிறது, சரிங்களா? ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து லோனுக்கு மட்டும் ஒத்துக்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை ஒத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா அதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே. சரி, ஒரு இன்வெஸ்டர் இருக்காருங்க, சரிங்களா? ஒரு இன்வெஸ்டர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா 30,000 rupees வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா? 6 years வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 30,000 அப்படிங்கிறது வந்துட்டு 60,000 மாறணும். ஓகே, ஸோ 60,000 மாறணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா ரூல் ஆஃப் 72 தெரியும், டிவைடட் பை ஆர், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே எவ்வளோ வரணும்? 60,000 வேல்யூ வரணும். ஸோ அப்போது 72 டிவைடட் பை 60,000, கரெக்டாக? ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ வரும்னா எத்தனை % ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். 72 டிவைடட் பை 60,000. ஸோ அப்போது 0.0012ன்ற மாதிரி வரும். அப்போது 12% இன்ட்ரெஸ்ட் ரேட், சரிங்களா? அப்போது இவருக்கு வந்துட்டு 12%, 12% வந்துட்டு எதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு என்ன ஆகும்? அவர் போட்ட அமௌண்ட் வந்துட்டு டபுள் த டைமாக கிடைக்கும் 6 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ரூல் ஆஃப் 72ன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து ஒரு சம் பார்த்தோம், எக்ஸாம்பிள். அது என்ன அப்படின்னா 30,000 வந்துட்டு அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டான், சரிங்களா? அதை வந்து நாட் டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஸோ அதனால் 9 இயர்ஸில், சாரி 9 இயர்ஸில் அது வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஆச்சு, கரெக்டாக? நைன் இயர்ஸில் டபுள் ஆச்சு. ஓகே,
இன்கேஸ் அவன் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லோனாக கன்சிடர் பண்ணுங்கள். 30,000 ரூபாய் லோன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீபேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ரீபேமெண்ட் பண்ணல அப்படின்னா அது என்பிஏ ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். ஓகே, சரி. இப்போது ரீபேமெண்ட் அப்படின்னா இந்த 30,000 அவன் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு இந்த லோன் வாங்கியிருக்கான் அப்படின்னா மாதம் 10 வருஷம்னா 10 × 12 120 மந்த்து கட்டணும். கரெக்டாக? 120 மந்த்து கட்டணும் அப்படின்னா 1 மந்த்துக்கு அவன் எவ்வளோ கட்டணும்? இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். சரியா? மாதத்தவணை, தமிழில் சொல்ல போனால் மாதத்தவணை கட்டணும். இந்த ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் இஎம்ஐக்கான ஃபார்முலா நம்ம மெக்மில்லன் புக்கில் இருக்கும், அதை பார்க்கணும். ஓகே, இஎம்ஐக்கான ஃபார்முலா என்ன? இஎம்ஐக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P × R ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் 1 + R ஹோல் பவர் n டிவைடட் பை 1 + R ஹோல் பவர் n - 1. இதுதாங்க இஎம்ஐக்கான ஃபார்முலா. ஓகே, வேர் P refers to principal, R refers to rate of interest, n refers to number of years in month. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஏன் அப்படின்னா எல்லாருமே என்ன நினச்சிக்குவீங்க, இஎம்ஐ கால்குலேட் பண்ணும் பொழுது இதை வந்து இயர்ஸ் கணக்கில் எடுப்பீங்க. அது பேசிக்காக கான்செப்டே ராங்கு. ஓகே, எப்போவுமே என் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். எம்னா என்ன அர்த்தங்க? மந்த்லி. ஸோ அப்போது நீங்கள் எப்படி அதை எடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ் லோன் அப்படின்னா 10ன்னு தூக்கி எண்ணில் போடக்கூடாது. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்ட மாதிரி எண் வந்துட்டு அப்படியே இயர்ஸில் போடக்கூடாது. அது எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 10 வருஷம் அப்படின்னா 120 மந்த். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு இஎம்ஐ கால்குலேஷன் எப்படிங்க வரும்? ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 30,000 இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0.06 இன்ட்டு 1 + 0.06 ஹோல் பவர் 120 டிவைடட் பை 1 + 0.06 ஹோல் பவர் 120 - 1. சரிங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ தான் வந்துட்டு ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் பார்த்து முடித்தோன்னே இந்த டேபிளர் காலம் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். உங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. சரிங்களா? ஒரு பேசிக்கான சம் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இஎம்ஐக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 10,000 ரூபாய் வந்துட்டு கடன் வாங்குறாரு, 12% வட்டியில் வாங்குறாரு. பர் ஆனம் வட்டி வந்து பர் ஆனம். சரிங்களா? ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 இயருக்கு தான் இந்த கடனை வாங்குறாரு. ஸோ இவருக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும்? இது கொஸ்டின். சரி, நமக்கு வந்து இஎம்ஐக்கான ஃபார்முலா தெரியும். இஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு P × R × 1 + R ஹோல் பவர் n டிவைடட் பை 1 + R ஹோல் பவர் n - 1. சரிங்களா? ஸோ இப்போ P, வேர் P இஸ் த பிரின்சிபல் இல்லையா? பிரின்சிபல் எவ்வளோங்க நமக்கு? 10,000. ஆர் எவ்வளோ? 12%. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு கன்வெர்ட் பண்ணணுமா? 12 டிவைடட் பை 100, அப்போது 0.12 வருமா? இது வந்து பர் ஆனம்க்கு. ஃபைன். இப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பர் மந்த்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 0.12 டிவைடட் பை 12, அப்போது 0.01. இதுதான் நீங்கள் ஆறில் போடணும், 0.01. சரிங்களா? இங்கே 0.01 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 + 0.01 ஹோல் பவர் என்னங்க வரும் 12. ஏன் 12? 1 இயருக்கு தானே லோன் வாங்கியிருக்காங்க. 1 இயருக்கு எத்தனை மந்த்து? 12 மந்த்து. ஸோ 12 டிவைடட் பை 1 + 0.01 ஹோல் பவர் 12 - 1. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும்னா 888.50. கேல்குலேட்டர் எப்போவுமே நார்மல் பேங்க்கில் யூஸ் பண்ணுற கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை வந்து வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். சரிங்களா? நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எப்படி ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் ஆனம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் இங்கே வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத டைரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே 6% போடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0.06 டிவைடட் பை 12. அப்போ என்ன வரும்? 0.005 வருமா? அதை தான் தூக்கி இங்கே போடணும். ஓகேங்களா? ஸோ இதை போட்டு கேல்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபல் இம்போர்ட் பண்ணிடுறீங்க. 12% என்ன பண்ணுறீங்க? நம்ம 12% நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு பர் ஆனம் இருக்கிறத மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமேட்டு அந்த டிவைடட் பை 100 அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு டிவைடட் பை 100 பண்ணி தான் போடணும். ஸோ அதை இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பவர் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்ட் ஃபார் கிளாஸஸ் என்கொயரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கிளாஸஸ் என்கொயரி வந்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஸ்லாட் போடும்போது சொல்கிறேன். என்னுடைய நம்பர் வந்து 9943490197. ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் வேணும், எனக்கு வந்துட்டு டெய்லி பேசிஸில் டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நேம், பேங்க் அண்ட் பிரான்ச்சஸ் இந்த டீட்டெயில் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாட் போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்